திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். ஆலய வழிபாட்டுல மாதந்தோறும் வர பௌர்ணமியில அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய பொருள்களால சிவபெருமான வழிபாடு பண்றது விசேஷம். அதுலயும் ஐப்பசி மாசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல அன்னத்தால சிவபெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திர பகவானுக்கு அவருடைய மாமன் தட்சனால உன்னுடைய உடல் தேயட்டும், பொலி விழக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. இந்த சாபத்தை பார்த்து அவருடைய தவற உணர்ந்து அவர்கிட்ட வந்து சாப விமோச்சனம் கேட்கிறார். தட்சணம் வந்து நீ திங்களூர் சென்று சிவபெருமான தவம் செஞ்சு வழிபாடு செய், அவர் உனக்கு சாப விமோச்சனம் தருவாருன்னு சொல்றார். சந்திர பகவானும் திங்களூர் போய் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு வழிபாடு பண்றார். 3 கலைகள் இருக்கும் பொழுது சிவபெருமான் மனம் இறங்கி அந்த பிறையை வந்து தலையில அணிந்து கொண்டார். பின் சாப விமோச்சனமாக சந்திரனுக்கு 16 கலைகள் கிடைக்க பெற்றாலும் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் முழு பொலிவோடு, அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே முழு பொலிவுடன் சந்திரன் காட்சி கொடுப்பார். மற்ற நாட்களில படிப்படியாக அந்த ஒளி குறைந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக ஒளி வளர ஆரம்பிக்கும் என்று சிவபெருமான் அருளி செய்தார். இதே போல தில்லையம்பதினு போற்றப்படுற சிதம்பரத்துல தினமும் காலை 11 மணி அளவுல இறைவன் ரத்ன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அன்னம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த தலத்தை அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு அப்பர் பெருமான் பாடியுள்ளார். சிவபெருமான் உலகுக்கே படியளக்கிறவர் என்று கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம். நமக்கெல்லாம் படியளக்கிற சிவனாருடைய திருமேனிய அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்கிறோம், அன்னத்தாலேயே அலங்கரித்து தரிசிப்போம். இல்லத்தில் தனந்தானிய மகிழ்ச்சி பெருகும், இழந்தது எல்லாம் மீட்டு தருவார் தென்னாடுடைய சிவன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.